ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டக்குன்னு செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. பாருங்க, அதே கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அது ரெண்டையும் அது கூட 3 ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஜலிச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பாத்திரத்தில் ஆட் பண்ணி நம்ம இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் மட்டும்தான் ஆட் பண்ணி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யே மட்டும்தான் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம நல்லா ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரவுண்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம தம் ஃபிங்கரை ப்ரெஸ் பண்ணாலும் இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் நட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேஷ்யூவும் ஆல்மண்டும் சேர்ந்து நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட நான் அதில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது நல்ல ஒரு ஷேப்பாக இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்துட்டாங்க டக்குன்னு செய்யணுன்னா இது ஒரு 5 மினிட்ஸில் செய்கிற ரெசிபி. நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், ஸ்வீட் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை.